Hello guys, this is Raghu Gopal from BMR Bulls Academy. So இந்த வாரம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் டெக்னிக்கலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்தராக வந்து நீங்கள் கேட்ட ஒரு 3 ஸ்டாக்ஸுடைய இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அதையும் வந்து பார்க்கலாம். மார்க்கெட்டை ட்ரிவன் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இந்த வாரம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் வருது, ஸோ அதை பற்றியும் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் வந்து இந்த வீக் வந்து என்ன இருக்குனாக்க, December 1 வந்து மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டாங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் December 3 Thursday வந்து சர்வீஸ் பிஎம்ஐ அண்ட் December 4 ஃப்ரைடே வந்து ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்திருக்கும். ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே வந்து கொஞ்சம் வாலட்டாலிட்டியாக இருக்கும். பேங்க் நிஃப்டி எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் வாலட்டாலிட்டி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கலாக மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியினுடைய சார்ட் அண்ட் ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்துடலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு லாங் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. சைட்வேஸும் ஒரு கரெக்ஷன், அதாவது ப்ரீத்திங் சொல்லுவோம். டெக்னிக்கலாக வந்து இது வந்து ஒரு கரெக்ஷன் ஆர் ப்ரீத்திங் சொல்லுவோம். இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. இதில் ஒரு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது டபுள் டாப் ஆர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லலாம். இந்த நெக் லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாட்டம் லைன் வந்து நெக் லைன் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது. தட் மீன்ஸ் 12,750 இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் இது ஸ்டில் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஆர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும், ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். இந்த வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிற வரைக்கும் இது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அண்ட் பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். 12,850 இந்த ரேஞ்சில் இருந்து 13,000 இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயருடைய, அதாவது ஒவ்வொரு இயருக்கும் ஒரு பொசிஷனலான ஒரு ரேலி இருக்கும். ஸோ இந்த ரேலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்சு தான் 12,850லேருந்து 13,100 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து ஃபர்தராக மேலே போகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லான ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல நிறைய வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்துட்டுருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல நிறைய ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ரேலி பிரேக் அவுட் ஆகிட்டு இது ஒரு கரெக்ஷன், டீப் கரெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னா பிலோ 12,750 வந்து பிரேக் பண்ணி ஒரு வீக்லி க்ளோஸ் நடக்கணும். அதர் தென் இந்த இடத்துக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். இது ஹோல்டிங் பண்ணணுங்கிறது வந்து இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து மார்க்கெட்டில் ஹோல்டிங் பண்ண வேண்டாம். ஃபர்தராக வந்து அப்சைடு வந்து ஹோல்டிங் பண்ண வேண்டாம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு. ஏன்னா நிஃப்டி இறங்குச்சுன்னா எல்லாமே சேர்ந்து தான் இறங்கும். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டாக்ஸ் வந்து எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணலாம். ஒரு கரெக்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பாட்டம் அவுட் கரெக்ஷன் வரும்போது மட்டும் திரும்பவும் இதை வந்து பை பண்ணலாம். இந்த வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் இதுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகுங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். அப்பர் சைடில் வந்து 13,100ம் பாட்டமில் வந்து 12,700ம் இண்டிவிஜுவலாக இதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகும். சேம் வந்து பேங்க் நிஃப்டி வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒரு அப் ட்ரெண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குது. இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைட்வேஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த சப்போர்ட் அண்ட் இந்த சப்போர்ட் சைட்வேஸ் மார்க்கெட் தான், ஆனால் ட்ரெண்ட் வந்து ஒரு அப் ட்ரெண்டு, அதாவது வீக்கான ட்ரெண்டு ஆனால் அப் ட்ரெண்டு. இன்னும் பிரேக் அவுட் நடக்கலை, டவுன் ட்ரெண்ட் ஆகலை. ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சப்போர்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹையர் ஹை லோவர் லோ. ஸோ ஒன்ஸ் இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இதுவும் சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் ட்ராவல் ஆகும். இந்த இடத்துல வந்து எம்ஐ வேவ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹவர்லிலேயோ இல்லை 30 மினிட்ஸ்லேயோ நீங்கள் எம்ஐ வேவ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன் பிட்வீன் இதுக்கும் இந்த ரேஞ்சுக்கும் நடுவில். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா
இந்த பாட்டம் அவுட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணோம். பாட்டம் அவுட்டை பிரேக் அவுட் பண்ணோன்னா இந்த ரேலி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல கரெக்ஷன், டீப் கரெக்ஷன் கொடுக்கும். 29,000லேருந்து 30,000 இந்த ரேஞ்ச் வந்து பொசிஷனலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச். ஸோ பாட்டம் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வந்து 28,590. இந்த இதை வந்து பிரேக் பண்ணி ஒரு வீக்லி க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த ரேலி வந்து பிரேக் அவுட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகே, அன்டில் தட் இந்த வீக்கோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து 29,170, 29,170ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அப்பர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாப் டு டாப் நம்ம கனெக்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு கிரேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 30,500 பாட்டம் அவுட்டில் 29,100, டாப்பில் வந்து 30,550. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த வீக் வந்து கம்மிங் வீக் வந்து நெக்ஸ்ட் 4 days இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இண்டிவிஜுவலாக வந்து ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க. இல்லை ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஐ வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக இந்த இடத்துல ரெக்கவர் ஆகுது. எஸ்பிஐ பொறுத்தளவுக்கு நம்ம பாட்டமில் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுது. 160ல் பை பண்ணுங்கள். நல்லா ஃபால் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 month 4 month பிஃபோராக இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தோம். 160லேருந்து 165 வரைக்கும் இந்த இடத்துல இருந்து டேர்ன் ஆகும் மார்க்கெட். டேர்ன் ஆனால் 210 வரைக்கும் மார்க்கெட் போகும். எஸ்பிஐயோட ஷேர் 210 வரைக்கும் மினிமம் போகும். கொஞ்சம் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா 245 வரைக்குமே இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 245 மேலே ரீச் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதிலிருந்து 260 or 65 இந்த ரேஞ்சில் திரும்பவும் கீழே வரும். இந்த இடத்துல பை பண்ணக்கூடாது. 260 or 65 இந்த ரேஞ்சில் இருந்து இந்த ரேலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், கிளியர் சைட்வேஸ் மார்க்கெட். ஹையர் ஹை இன்க்ரீஸ் ஆகுது, ஆனாலும் இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். இந்த ரேலியுடைய கண்டினியூஷன் வந்து மேக்ஸிமம் 265 வரைக்கும் இருக்கும். ஸோ அங்கேருந்து அகைன் ஒரு கரெக்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பை பண்ணியிருந்தீங்கன்னா 250 இந்த ரேஞ்சில் புக் பண்ணலாம். 260 265 இந்த ரேஞ்சில் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் புட் ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து ஃபர்தராக ஒரு பாட்டம் கொடுக்கும். அகைன் 210 வரைக்கும் வந்து ப்ரைஸினுடைய எக்ஸ்பெக்டேஷன் 210 or 205 வரைக்குமே திரும்பவும் எஸ்பிஐ கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அண்டு இதுக்கு அடுத்து இன்னொருத்தவங்க வந்து சயின்ட்டுங்கிற ஷேர்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். நம்ம சயின்ஸ் வந்து ஷேர் வந்து லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னா இது 295 வரைக்கும் கீழே ஃபால் ஆகும். பிகாஸ் இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு லாங் டேர்மே ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்குது. இந்த இடத்துல இருந்து இது மினிமம் 295 வரை கீழே ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் மீன்ஸ் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. எப்போதுமே ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா மேக்ஸிமம் நமக்கு டைம் கொடுக்கும். ஒன்ஸ் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி ஒரு க்ளோஸ் கொடுத்ததுனாலே இந்த ட்ரெண்டோடைய அந்த பொட்டன்ஷியல் வந்து இல்லைன்னு அர்த்தம். ஓகே, பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டாக இருந்த மார்க்கெட் அப் ட்ரெண்டாக மாறப்போகுதுங்கிற ஒரு இண்டிகேஷன் தான் ஒரு க்ளோஸ் கொடுத்ததுன்னா. ஸோ இந்த இடத்துல நமக்கு டைம் கொடுக்கும். அந்த டைமில் வந்து சப்போஸ் நம்ம செல் பண்ணியிருந்தோன்னா வெளியே வந்துடணும். பட் ப்ராக்டிக்கலாக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 540 வரைக்குமே இந்த இடம் வந்து ஒரு ரேஞ்சிங்கில் தான் இதுக்கு அடுத்து வந்து ட்ரேட் ஆகும் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனில். ஆஸ் பர் 540 இந்த ரேலி வந்து பிரேக் அவுட்டுடைய ரேலி வந்து 540 வரைக்கும் போகும். அண்ட் 542 அகைன் 295 வந்தால் திரும்ப பை பண்ணலாம். சைன்ட்டை பொறுத்தளவுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல பை பண்ணுறதை விட இந்த பாட்டமில் பை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா மிடில் ஆல்மோஸ்ட் இது நியர்பை டார்கெட் லெவல் கிட்ட நியர்பையில் இருக்குது. இது ஒன்ஸ் வந்து இதனுடைய நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் 540 வரைக்கும் போகும். வித்தவுட் இதை டச் பண்ணாமல் திரும்பவும் இங்கே 295 or 290 வந்துச்சுன்னா இந்த இடத்துல பை பண்ணலாம். ஓகே, இது வந்து சைன்ட்டோடைய நெக்ஸ்ட் மூமெண்ட். அதுக்கப்புறம் வந்து ஐஆர்சிடிசி வந்து கேட்டிருந்தீங்க.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஆர்சிடிசி கேட்டிருந்தீங்க. ஐஆர்சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியடில் வந்து ரயில்வேல வந்து நிறைய வந்து ஒரு லாஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஏன்னா லாக்டவுன் பீரியடில் ஷட் டவுன் பண்ண ஒன்று வந்து ஐஆர்சிடிசி. இன்னும் வரைக்கும் வந்து ட்ரெயின்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ரீஓப்பன் ஆகலை. ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட்டை வந்து அவங்க எடுக்கிறதுல லாஸ் வரதான் செய்யும். நெக்ஸ்ட்டு கம்மிங் இதில் வந்து ஒவ்வொரு செஷன்லேயும் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸாக எவ்வளோ லாஸ் பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து கீழே ஃபால் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் அவங்க ப்ராஃபிட் காமிக்கும் போது மட்டும்தான் ப்ரைஸ் அப்லிஃப்ட் ஆகும். ப்ரைஸ் வந்து ப்ராஃபிட் வந்து குறையுது, லாஸ் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து கீழே ஃபால் ஆகும். இது டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாட்டம் டு பாட்டம் வந்து கனெக்ட் ஆகும்போது இந்த ரேலி வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ ரைட் நோ ப்ரைஸ் வந்து 1350 இருக்கக்கூடிய ப்ரைஸு அகைன் 1100 வரைக்கும் 1000 வரைக்கும் வந்து கீழே ஃபால் ஆகும். ஸோ இந்த ரேலியை பொறுத்தளவுக்கு 1000 பை பண்ணுறது அகைன் இந்த இடத்துல இருந்து மேலே அப்லிஃப்ட் ஆகுதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போர்ட் லைனில் பை பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த சப்போர்ட் லைன் வந்து என்னென்னா 1020. ஓகே, ஸோ டெய்லி மார்க்கெட்டில் டெய்லி இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அன்னைக்கு என்ன ஸ்கிரிப்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, மோஸ்ட்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ட்ரேடிங் லெவல்ஸ் வந்து இதில் போஸ்ட் பண்ணுறேன். அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். நீங்கள் அதை ஃப்ரீ சேனல் தான், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வாரம் வந்து வர வெனஸ்டே நம்ம கிளாஸ் வந்துருக்கு, ஆன்லைன் கிளாஸு. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.